தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. சத்தமாக Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அருமையான நாளிலே ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்று சிறப்பாக இந்த நாளினை நற்கருணை ஆசிரோடு அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். தொடர்ந்து இந்த நாளிலே திருப்பலியிலே மிகவும் முக்கியமாக ஆரோக்கியசாமி செபஸ்தியான் அந்தோணியம்மாள் இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், தொடர்ந்து அந்தோணி ஸ்டாலின் ஆரோக்கிய ஜஸ்டின் மேரி இவருடைய குடும்பத்திற்கும் இந்நாள் வரை செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட நாளிலே ஆரோக்கிய சுவாமி அவர்களுக்கும் ஆரோக்கிய ஜஸ்டின் மேரி அவர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் தர வேண்டி புனித அந்தோணியாரினுடைய பரிந்துரை நாடி இந்த திருப்பலியானது சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும், சிறப்பாக அவர்கள் செய்கின்ற பணியையும் தொழிலையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இந்த திருப்பலியானது அவருடைய குடும்பத்திற்காக முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நாளிலே வந்திருக்கின்ற நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைவனுள் வேண்டி திருப்பலியை கொண்டாடுவோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை திருப்பலியை ஆராதனையோடு தலைமையேற்று நிறைவேற்ற நம்மிடையே வந்திருக்கின்ற அருள் தந்தை ஏ விக்டர்தாஸ் அகிலார் அவர்கள், நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய SC/ST பணிக்குழுவினுடைய செயலர் தந்தை. நம் அனைவருக்கும் அறிமுகமான பாளையங்கோட்டைக்கு போவதற்கு பார்த்திருப்பீங்க தந்தையவர்களே. ஆகவே தந்தையவர்கள் முதலாக நம்முடைய பங்கிற்கு, ஆணூர் பங்கிற்கு முதலாக வருகிறார்கள். இந்த நாளிலே இந்த SC/ST பணியினுடைய பணியின் விரிவாக்கத்தையும் உங்களுக்கு நாளிலே அவர் சொல்ல இருக்கிறார்கள், நம்மோடு பகிர இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளை அவர் கேட்ட பொழுது சிறப்பாக நானும் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை சரியாக இருக்கும் என்று சொன்னேன். உடனே சரி என்று சொல்லி இந்த நாளிலே வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே அருள் தந்தை அவர்களை சிறப்பாக பங்குதந்தை முறையில் என்னுடைய சார்பாக அருள் சகோதரிகள், கிராம நாட்டாமைகள், வந்திருக்கின்ற கிளை கிராம மக்கள், பங்கு இறை மக்கள், காணூர் இறை மக்கள், வந்திருக்கின்ற பிள்ளைகள் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே கொண்டாட நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yes,
எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது பேருதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரை ஒன்றைத்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா
அல்லேலூயா அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இறை வாக்கியங்கள் 34 துவங்கி 44 இறுதியாக. இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரம் ஆகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தாம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கோடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று கடவுளை நமக்கு அன்பின் வடிவமாக நமக்கு சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பை நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாற்றம் பெறுகிறோம். அன்பின் வடிவம் ஆண்டவர் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாக அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். யார் ஒருவர் கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் தங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வார்கள். புனித அந்தோனியார் நம்முடைய கிராமத்தினுடைய பங்கினுடைய பாதுகாவலர் ஆண்டவரை அபரிமிதமாக அன்பு செய்தார். அன்பின் வடிவமாக ஆண்டவரை கண்டவர் அந்த அன்பை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். அந்த அன்பை இன்றும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னை அன்பு செய்கின்ற ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேனா என்பதுதான் இன்று கேள்வியாக இருக்கிறது. திருத்தூதர் யோவான் சொல்லுவார், கண்களால் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன்,
கண்களால் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் அல்லது சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லுவார். அன்பு எதில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு எங்கிருந்து துவங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடமிருந்து துவங்கப்பட வேண்டும். புனித அகுஸ்தீனார் மிக அழகாக சொல்லுவார், நீ எதை செய்தாலும் மற்றவர்களுக்கு அவர்களை அன்பு செய்துவிட்டு நீ எதை வேண்டுமானாலும் செய்ய என்று சொல்லுவார். மற்றவர்களை அன்பு செய்துவிட்டு நீ அவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய என்று சொல்லுவார். நாம் அன்பு செய்கிறவர்களை நாம் துன்புறுத்த விரும்ப மாட்டோம். நமக்கு அதிகமாக நேசத்திற்கு உரியவர்களை நாம் காயப்படுத்த மாட்டோம். நம்முடைய அன்பிற்கு உரியவர்களை அல்லது அன்பிற்கு உரியவர்களை நாம் சண்டை போட மாட்டோம். அவர்களை கஷ்டப்படுத்த நாம் விரும்ப மாட்டோம். எனவேதான் அகுஸ்தீனார் சொல்லுவார், நீ முதலில் அன்பு செய்துவிட்டு நீ எதை வேண்டுமானாலும் செய்ய என்று சொல்லுவார். யோவான் மிக அழகாக சொல்லுகிறார், கடவுளுடைய அன்பு நம்மை தேடி வந்திருக்கிறது, அதுவும் இயேசு ஆண்டவருடைய வடிவிலே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது என்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு ஆண்டவருடைய அந்த அன்பின் ஒரு மறு வடிவமாக அவருடைய இரக்க குணம் இருப்பதை பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள், நாம் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், வெளியிலே சென்று வாங்கி வர சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர் மீது பரிவு கொண்டவராக, அவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஆண்டவரை நான் உண்மையிலேயே அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய மறைவுரைகளில் எல்லாத்துக்கும் இது சொல்றதுதான். சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று அந்த இறைவசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. முதலாவது, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். இரண்டாவது, அவரை விட்டு விலகி செல்லாதே. இரண்டாவது என்ன செய்யணும்? மூன்றாவது, உன்னுடைய வாழ்வின் முடிவில் வளமை அடைவார். வாழ்வின் முடிவில் வளமை அடைவார். இந்த 3 காரியங்களும் நாம் செய்கின்ற பொழுது நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்பதனுடைய அடையாளமாக இருக்கும். சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 2, 3 ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன்னுடைய வாழ்வின் முடிவில் வளமை அடைவார். ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டவர்கள் எல்லாம் புனிதர்களாக இருக்கிறார். அன்னை தெரேசா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். வாழ்கின்ற பொழுதே ஒரு புனிதையாக, நடமாடும் புனிதையாக போற்றப்பட்டவள் அன்னை தெரேசா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய பணிக்காக அவர்கள் வெளியில் செல்கின்ற பொழுது ஆண்டவரை சந்தித்து விட்டு, நான் செல்கின்ற இடங்களிலே அந்த பணியை ஆற்றுவதற்கான வல்லமையை, அதற்கான ஆற்றலை, இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கின்ற நான் சந்திக்கின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது, நீர் எப்படி இந்த மக்களை பார்த்து அந்த மக்கள் மீது பரிவு கொண்டீரோ, அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டீரோ, அதுபோல நானும் அந்த மக்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவளாக அவள் வெளியில் செல்வார். மீண்டுமாக தன்னுடைய பணியை முடித்து வருகின்ற பொழுது அதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். நான் சந்தித்த நபர்களுக்கெல்லாம் உண்மை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீர் காட்டிய அன்பையும் பரிவையும் பாசத்தையும் இந்த மக்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். எனவேதான் அவர் நடமாடுகின்ற பொழுதே, உயிரோடு இருக்கின்ற பொழுதே நடமாடும் புனிதை என்று போற்றப்பட்டாள். அன்னை தெரேசா ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டவள். நம்முடைய கோரி அற்புதர், புதுமை வள்ளல், புதுமை நிறைய புதுமைகளை செய்கின்ற ஆற்றல், கோடி அற்புதங்களை செய்கின்ற ஆற்றல் அந்தோனியாருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், ஆண்டவரை தேர்ந்து கொண்டார், ஆண்டவரை அவர் பிடித்துக் கொண்டார், ஆண்டவரை எந்த காரியத்திற்காகவும் விட்டுவிடவில்லை. எனவேதான் இன்று உலகமே இவரை போற்றுகிறது, கோடி அற்புதர் என்று சொல்லி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வுல நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆண்டவரை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும். அல்லது அந்த ஆண்டவருக்குரிய காரியங்களிலே நான் அக்கறை உள்ளவனாக இருப்பேன்.
ஆன்மீக காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம். அதற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்கள் அல்லது ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறவர்களாக கருதப்படுவார்கள். ஒரு சில உதாரணங்களை மட்டும் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். முதல் உதாரணம் தொடக்க நூலாகவும் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அங்க ஒரு கதாபாத்திரம் நோவா என்ற ஒரு மனிதரை பார்க்கிறோம். அங்கே வேதவசனம் இவ்வாறாக சொல்கிறது, நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளோடு நடந்தார் அப்படின்னா கடவுளை அவர் அன்பு செய்தார். அடுத்ததாக தொடக்க நூல் ஆகமம் 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், சோதோமை விட்டு லோத் அவருடைய குடும்பங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீர் இந்த நகரை விட்டு வெளியில் செல்கின்ற பொழுது திரும்பி பார்க்க கூடாது. எடுத்து படிச்சு பாருங்க. தொடக்க நூல் 19வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னாக்க லோத்தும் அவருடைய குடும்பமும் மனைவியும் அந்த சோதோம் நகரை விட்டு வெளியே வருகின்ற பொழுது லோத்து கடைசி வரையிலும் ஆண்டவர் சொன்ன வாக்கை அவர் கடைபிடித்தார். லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தால் அவள் உப்பு சிலையாக மாறி போனாள் என்று வேதவசனத்திலே பார்க்கிறோம். அப்ப அந்த லோத்துவை போல நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் கடவுள் எதை செய்ய சொல்கிறாரோ அதை நான் முழுமையாக செய்ய அழைக்கப்படுகிறோம். அதே போன்று கடவுளை அன்பு செய்கிறவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் கடவுளை சார்ந்து இருக்கின்றவர்கள். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 3 இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ. இந்த 3 இளைஞர்களும் நேபுகத்நேசர் சொன்ன அந்த ஆணைக்கு கீழ்ப்படியாமல் உண்மை கடவுளை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி தம்முடைய உயிரை துச்சமென கருதி அவர்கள் தம்முடைய நம்பிக்கையில் நிலைத்திருந்தார்கள். கடவுளை அன்பு செய்கிறவர்கள் தம்முடைய ஆழமான நம்பிக்கையிலே நிலைத்து நிற்பார்கள். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? இந்த நேபுகத்நேசர் என்ன செஞ்சார்? எரிகின்ற சூளையிலே அவர்களை தூக்கி போடுங்கள், அவருடைய உண்மையான கடவுள் காப்பாற்றுகிறாரா இல்லையா பார்ப்போம் என்று சொல்கிறார். அவர்கள் மூவரும் எரிகின்ற அந்த சூளையிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அங்கே மூவருக்கு மத்தியிலே 4வது ஒரு கடவுளை வானதூதர் வந்து அவர்களை காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்களாக இருப்பார்கள். பேதுரு, லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 62வது வசனத்தை பார்க்கிறோம். பேதுரு மனம் நொந்து அழுதார். வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். எதற்காக அழுதார்? ஆண்டவரை யார் என்றே தெரியவில்லை என்று மறுதலித்ததற்காக அழுதார். அப்போ தாங்கள் செய்த குற்றங்களை நினைத்து மனம் வருந்துகிறவர்கள் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்கள். அப்ப நீங்களும் நானும் பேதுருவை போல இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே போன்று லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். மரியா தேவையானது ஒன்றே, மரியாவும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று இயேசு ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து சொல்கிறார். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவரை நாடி ஆண்டவரை பாதத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்கள். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே அதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு புனித அந்தோனியார் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். என்ன சொல்லி அழைத்திருக்கிறார்? உங்களை நான் அன்பு செய்கிறேன். உங்களையும் என்னையும் அதை சொல்லித்தான் அழைத்திருக்கிறார். நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேனா? நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோமா? துன்பங்கள் வருகின்ற பொழுது, நம்பிக்கையிலே தளர்ச்சி வருகின்ற பொழுது, எவ்வளவோ முயன்று பார்த்தோம், என்னால் அந்த அடிமை தலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று தோல்வியால் துவண்டு போகின்ற நேரங்களிலே ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல் ஆண்டவரை மட்டுமே சார்ந்து அவர் எனக்கு வல்லமையை கொடுப்பார் என்று ஆழமான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேனா? இந்த சிந்தனையை இந்த நாளிலே நாம் எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். சீராக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் மீண்டுமாக சொல்லுகிறேன். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன்னுடைய வாழ்வின் முடிவில் வளமை அடைவார். நம்முடைய வாழ்வு புதிய ஆண்டிலே வளமான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டுமா? ஆண்டவரை விட்டு விலகி செல்லாது. ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், அவரை சார்ந்துதான் நான் வாழ்கிறேன் என்று பவுலியார் சொல்வது போல நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரால் தான். அவரை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை கடவுளாக கொண்டிருக்கின்ற மக்களாகிய நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக் கொள்வோம். தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம்.
குழந்தைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இத்திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவுளம் கொண்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித அந்தோனியாரின் நினைவு நாளில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் அக்கறித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண கூலியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நின்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநையில அந்த ஆலயத்திலே கூடி ஜெபிக்கிறவர்கள், திருப்படி கருத்துக்களை எழுதி வைத்து ஜெபிக்கிறவர்கள், இதுமாக இந்த வழியை யாருக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறோமோ அவர்கள் அனைவரையும், சிறப்பாக எங்களுடைய ஜெபம் யாருக்கு தேவையான நீர் விரும்புகிறவர்கள் அனைவரையும் அது திரு அவை அன்பில் நிறைய பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தேயில் விழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் பாதுகாவலர் புனித அந்தோனியா என்று நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை விரித்து விண்ணக தந்தை நோக்கி உருக்கமாக பாடி ஜெபிப்போமாக.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், நாங்கள் செய்த குற்றம், குறைகள், தவறுகள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இயேசு ஆண்டவர். வல்லமை உள்ளவர், ஆற்றல் வாய்ந்தவர். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் யாரெல்லாம் இந்த ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவருடைய வாழ்வை அருள் வளங்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அன்பின் கடவுளாக, இரக்கத்தின் கடவுளாக நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றவர். சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நற்கருணை ஒன்றுகளே நம்மை தேடி வருகின்றார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். Thank you.
புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்ட திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையருளில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆசீர்வதித்தல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் கண்ணின் இமை போல் காத்து கரம் பிடித்து நீங்கள் போகும் போதும் திரும்பும் போதும் உங்கள் பயணத்திலும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்னாலும் குடிகொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.